ரிகார்ட் அகர்வாலாஸ் அல்காரிதம். இந்த ரிகார்ட் அகர்வாலாஸ் அல்காரிதம்ங்கிறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அல்காரிதம். இந்த மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸில் ஷேர்டு ரிசோர்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு ஷேர்டு ரிசோர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஷேர்டு ரிசோர்ஸை பல ப்ராசஸ் ஒரே நேரத்தில் ஆக்சஸ் பண்ணும்போது எந்த இஷ்யூவும் வராமல் ஒன் பை ஒன்னாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற அல்காரிதம் தான் இந்த அல்காரிதம். இது எப்படி சாத்தியங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டட் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன்னா நான் சொன்னதான், அந்த ஷேர்டு ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்ணும்போது கான்ஃப்ளிக்ட் எதுவும் வரக்கூடாது. ஏதாவது ஒரு ப்ராசஸ் தான் அட் அ டைமில் அந்த ஷேர்டு ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்ணணும், மற்ற ப்ராசஸ்லாம் வெயிட் பண்ணணும். ஸோ எந்த ப்ராசஸ் ஆக்சஸ் பண்ணணும், எந்த ப்ராசஸ் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். அதுதான் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். இந்த மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் ஸ்டேட்டை ஒரு சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் இல்லாமல் தனியாக இதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேரோ எதுவும் கோடோ எதுவும் இல்லாமல் அந்த ப்ராசஸ்களுக்குள்ளேயே மெசேஜ் பண்ணி எந்த ப்ராசஸ் ஆக்சஸ் பண்ணலாம் இதை அப்படின்னு டிசைட் பண்ண வைக்கிறது தான் இந்த அல்காரிதம். ஸோ இந்த அல்காரிதமில் வந்து முக்கியமான சில ஸ்டெப்ஸ் இருக்குது, அசம்ஷன்ஸும் இருக்குது. ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒரு யூனிக் ஐடி இருக்கும். ஸோ அதை வச்சு தான் அந்த ப்ராசஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க, எந்த ப்ராசஸ் இப்போ ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கு, எந்த ப்ராசஸ் வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ப்ராசஸ்களுக்குள்ள மெசேஜிங் வந்து மெசேஜ் பாசிங் மூலிமா தான் கம்யூனிகேஷன் நடக்குது. அதே மாதிரி எல்லா ப்ராசஸும் கரெக்டாக கிளாக் சிங்க்ரனைஸ் ஆகிருக்கு. அதை வச்சு தான் கிளாக் சிங்க்ரனைஸ் ஆகிருந்தால் தான் எந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணிச்சு, எது செகண்ட் ரெக்வஸ்ட் பண்ணிச்சுங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து அல்காரிதம் ஒர்க் ஃப்ளோவோட ஃபஸ்ட்டு ஃபேஸ். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம், 4 ப்ராசஸ் இருக்குது. இப்போ ப்ராசஸ் 1 வந்து இந்த கிரிட்டிக்கல் செக்ஷனில் இருக்க ஷேர்டு ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்ணணும்னா டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், எல்லா ப்ராசஸ்க்கும் ஒரு மெசேஜ் பண்ணும், நான் வந்து இந்த கிரிட்டிக்கல் செக்ஷன் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு. அந்த மெசேஜை மட்டும் பண்ணாது, அந்த மெசேஜ் கூட 2 டேட்டா வச்சு அனுப்பும். அந்த டேட்டா என்னென்னா ப்ராசஸ் ஐடி, அதாவது அதோடைய ஐடி, இந்த ப்ராசஸோட ஐடி, இந்த ப்ராசஸ் ஐடி கொண்ட ப்ராசஸ் இந்த கிரிட்டிக்கல் செக்ஷனை ஆக்சஸ் பண்ண போகிறேன், அலாங் வித் டைம் ஸ்டாம்ப். நான் எப்போ ரெக்வஸ்ட் பண்ணுறேங்கிற டைம் கரெக்டாக, இப்போ நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன்னா இப்போ இருக்க டைம் சேர்த்து அனுப்பும் 3 ப்ராசஸ்க்கும். இது ஃபஸ்ட்டு ஃபேஸ், ரெக்வஸ்ட் ஃபேஸ். அடுத்த ஃபேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஃபேஸ். அதாவது ப்ராசஸ் மித்த 3 ப்ராசஸும் ப்ராசஸ் 1உடைய ரெக்வஸ்ட்டை ரிசீவ் பண்ணிடுச்சு. இப்போ 3 கேஸ் இருக்குது. இந்த 3 கேஸையும் நான் டயக்ராமோட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ப்ராசஸ் 3 வந்து இப்போ ப்ராசஸ் 3க்கு கிரிட்டிக்கல் செக்ஷன் தேவையில்லை. ப்ராசஸ் 4க்கு கிரிட்டிக்கல் செக்ஷன் தேவை. அதுவும் என்ன பண்ணுது, மிச்சம் எல்லா ப்ராசஸ்க்கும் மெசேஜ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ப்ராசஸ் 2 ஆல்ரெடி கிரிட்டிக்கல் செக்ஷனை ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த சினாரியோவில் ப்ராசஸ் 1க்கு என்ன ரிப்ளைஸ் வரும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ப்ராசஸ் 3 வந்து என்ன பண்ணும், அதுக்கு கிரிட்டிக்கல் செக்ஷன் தேவையில்லை, ஸோ ஓகேன்னு சொல்லி ரிப்ளை பண்ணிடும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸோடைய ரூட் கிளியர். அடுத்தது ப்ராசஸ் 2. ப்ராசஸ் 2 என்ன பண்ணும், கிரிட்டிக்கல் செக்ஷனை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அப்புறம் ப்ராசஸ் 1க்கு ஓகேன்னு ரிப்ளை பண்ணிடும். ப்ராசஸ் 4 பாருங்கள், அது வந்து முக்கியமான கான்செப்ட். இப்போ தான் ப்ராசஸ் 4 வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு கிரிட்டிக்கல் செக்ஷனை ஆக்சஸ் பண்ண. இப்போ ஆல்ரெடி ப்ராசஸ் 2 பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ப்ராசஸ் 2 முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். ப்ராசஸ் 4ம் முடிஞ்சதுக்கு பிறகு ப்ராசஸ் 1 கொடுத்த ரெக்வஸ்ட் ஃபஸ்ட்டு வந்துச்சா, இல்லை ப்ராசஸ் 4 வந்து மிச்சம் எல்லா ப்ராசஸும் கொடுத்த ரெக்வஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துச்சான்னு செக் பண்ணும். அப்போ ப்ராசஸ் 4வே முன்னாடியே கொடுத்துருந்ததுன்னா ப்ராசஸ் 4 வந்து இமீடியட்டாக கிரிட்டிக்கல் செக்ஷன் ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் 2க்கு பிறகு. இது முடிக்கிற வரைக்கும் ப்ராசஸ் 4 வந்து ப்ராசஸ் 1க்கு ரிப்ளை கொடுக்காது, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வரைக்கும் ப்ராசஸ் 1 வெயிட்டிங்லேயே இருக்கும். ப்ராசஸ் 4 கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே போய் அதை ஆக்சஸ் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்த பிறகு ப்ராசஸ் 1க்கு ஓகேன்னு ரிப்ளை பண்ணும். இதுதான் 3 டிஃப்ரெண்ட் சினாரியோ. ஸோ இப்போ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ கிரிட்டிக்கல் செக்ஷனில் இல்லை, அதே மாதிரி தேவையில்லை அப்படின்னா ஓகே ரிப்ளை கொடுத்துரும். ஆல்ரெடி கிரிட்டிக்கல் செக்ஷனில் இருக்குன்னா வந்த ரிக்வஸ்ட்டை வெயிட் பண்ணி வச்சுருக்கோம், முடிச்சுட்டு ரிப்ளை கொடுத்துரும். இப்போ கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே என்டர் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா எந்த ரெக்வஸ்ட் ஃபஸ்ட்டு வந்துச்சு, இந்த ப்ராசஸ் ரிசீவ் பண்ண ரெக்வஸ்ட் ஃபஸ்ட்டு வந்துச்சா, இல்லை இந்த ப்ராசஸ் சென்ட் பண்ண ரெக்வஸ்ட் ஃபஸ்ட்டு வந்துச்சான்னு பார்த்துட்டு அது உள்ளே என்ட்ரு பண்ணி வேலையை முடிச்சுட்டு தான் அனுப்பும், எந்த ரெக்வஸ்ட் ஃபஸ்ட்டு வந்துச்சோ.
ஸோ தேர்ட் ஃபேஸ் கிரிட்டிக்கல் செக்ஷன் அதையுமே கம்ப்ளீட்டாக நான் இந்த டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே ஒரு ப்ராசஸ் எப்போ என்டர் ஆகும்னா, ப்ராசஸ் 1 பொறுத்த வரைக்கும் சொன்னால் 3 ப்ராசஸ் கிட்ட இருந்தும் ரிப்ளை வந்த பிறகு, ஓகேன்னு ரிப்ளை வந்த பிறகு தான் உள்ளே என்ட்ரு ஆகும். அது வரைக்கும் கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகாது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா என்ன சினாரியோ வந்தாலும் கிரிட்டிக்கல் செக்ஷனில் வந்து ஒரு ப்ராசஸ் தான் ஒரு நேரத்தில் ஆக்சஸ் பண்ணும். அதனால கான்ஃப்ளிக்ட் வரவே வராது. ஸோ ஃபைனல் ஃபேஸ் ரிலீஸ் ஃபேஸ். ஸோ கிரிட்டிக்கல் செக்ஷனை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராசஸ் 2 ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதோடைய வேலை முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு என்ன ரெக்வஸ்ட் வந்துச்சு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கிரிட்டிக்கல் செக்ஷனை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த அல்காரிதமில் சில அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா சென்ட்ரலைஸ்டு கண்டிஷன் எதுவும் தேவையில்லை. அந்த இடத்துல வந்து ஸோ இதுக்குன்னு ஒரு சென்ட்ரலைஸ்டு சாஃப்ட்வேர் இல்லை சென்ட்ரலைஸ்டு கோடை ஏதோ எழுதுனோம்னா அந்த இடத்துல கோட் ஃபெயிலியர் நடக்கலாம். அதெல்லாம் எதுவும் இல்லாமல் எலிமினேட் பண்ணிடும். அதேமாதிரி எத்தனை ப்ராசஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னாலும் இந்த அல்காரிதம் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஆனால் இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து மொத்தம் 4 ப்ராசஸ் இருக்குது. ஒரு ப்ராசஸ் கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே போகணும்னா 3 ரெக்வஸ்ட் கொடுக்கணும், 3 ரெஸ்பான்ஸ் ரிசீவ் பண்ணணும். அதான் 2n-1 கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 மெசேஜஸ். அதாவது 2n-1ங்கிறது என்னென்னா, இப்போ 4 ப்ராசஸ் இருக்குது. 4 - 1 3, 3 × 2 6. அந்த 6ங்கிறது என்னென்னா 3 ரெக்வஸ்ட் கொடுக்கும், 3 ப்ராசஸ்க்கு ரெக்வஸ்ட் கொடுக்கும், மறுபடியும் அந்த 3 ப்ராசஸ்லேருந்து ரெஸ்பான்ஸ் வர்றது 3, மொத்தம் 6. இப்போ இதுவே 100 ப்ராசஸ் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் யோசிச்சு பாருங்கள், எத்தனை ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் வரணும். ஸோ ஒவ்வொரு ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸுக்கும் வந்து ஹெவி மெசேஜ் கம்யூனிகேஷன் போகும். இந்த லோடை வந்து சிஸ்டம் தாங்கி தான் ஆகணும். இதுதான் டிஸ்அட்வான்டேஜ். இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் எங்கேன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸில் ரிசோர்ஸ் ஷேரிங், அதே மாதிரி க்ளவுட் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாம் எங்கெங்கெல்லாம் இதே மாதிரி மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், ஒரு ப்ராசஸ் தான் அட் அ டைமில் ஒரு ரிசோர்ஸோ இல்லை ஒரு இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த சினாரியோவில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பியர் டு பியர் நெட்வொர்க்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. சுசுகி கசாமி ப்ராட்காஸ்ட் அல்காரிதம். இந்த அல்காரிதமும் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸில் ஷேர்டு ரிசோர்ஸை பல ப்ராசஸ் ஆக்சஸ் பண்ணும்போது கான்ஃப்ளிக்ட் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆர்டரை க்ரியேட் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ண அல்காரிதம் தான் அது. இதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் வீடியோஸ் அப்டேட்ஸ் வரும். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் டெலிகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரெகுலர் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு டைரெக்டாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துடும். ஸோ இப்போ இந்த அல்காரிதம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தா ரிகார்ட் அல்காரிதமை விட ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் டோக்கன் இருக்கும். ஸோ இதை டோக்கன் வச்சா அந்த ஃப்ளோ எப்படி கம்ப்ளீட்டாக மாறுதுங்கிறதையும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அல்காரிதம் வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி டோக்கன் பேஸ்ட் அல்காரிதம். அதாவது அந்த கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே போகணும்னா அந்த ப்ராசஸ் கிட்ட டோக்கன் இருக்கணும். ஒரே ஒரு டோக்கன் தான் என்டையர் சிஸ்டமுக்கு இருக்கும். ஸோ அந்த டோக்கன் இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராசஸ் வந்து கிரிட்டிக்கல் செக்ஷனை ஆக்சஸ் பண்ண முடியும். இது கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட். ஸோ ஃப்ளோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 3 அசம்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து டோக்கன் இருக்கும். டோக்கன் இருந்தால் தான் கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே போக முடியும். செகண்டு, ஒரு ப்ராசஸ்க்கு வந்து ஆக்சஸ் வேணும், கிரிட்டிக்கல் செக்ஷனுக்கு வேணும்னா மிச்சம் எல்லா ப்ராசஸ்க்கும் ஆஸ் யூஷுவல் ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அனுப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸும் ஒரு கியூ மெயின்டைன் பண்ணும், என்ன ஆர்டரில் ரெக்வஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒரு யூனிக் ஐடி இருக்கும். அதே மாதிரி என்ன ஆர்டரில் மெசேஜ் வருதோ அதே ஆர்டரில் டெலிவர் ஆகுது, என்ன ஆர்டரில் மெசேஜ் சென்ட் பண்ணுறாங்களோ அதே ஆர்டரில் டெலிவர் ஆகுதுங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கும் அந்த சிஸ்டமே. அடுத்தது, ஒரே ஒரு டோக்கன் தான் என்டையர் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமுக்கும் இருக்கும். இந்த டயக்ராமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை சொல்லிடுறேன். ஏன்னா அதில் வந்து இந்த சீக்வன்ஸ் நம்பர்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த ஃப்ளோ புரியும். ஸோ ஒரு ப்ராசஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுது கிரிட்டிக்கல் செக்ஷனுக்கு அப்படின்னா எல்லா ப்ராசஸ்க்கும் ஒரு ரெக்வஸ்ட் மெசேஜ் அனுப்பும். அந்த ரெக்வஸ்ட் மெசேஜில் ப்ராசஸ் ஐடி அப்புறம் சீக்வன்ஸ் நம்பர், ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டுக்கும் ஒரு சீக்வன்ஸ் நம்பர் இருக்கும் அதே ஆர்டரில். அந்த சீக்வன்ஸ் நம்பரையும் சேர்த்து அனுப்பும் எல்லா ப்ராசஸ்க்கும். இப்போ இந்த ஃப்ளோக்கு வரும். இந்த ஃப்ளோவை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ ப்ராசஸ் 1க்கு வந்து இப்போ கிரிட்டிக்கல் செக்ஷன் வேணும். ஸோ என்ன பண்ணுது, அடுத்த 3 ப்ராசஸ்க்கும் ரெக்வஸ்ட் அனுப்புது, எனக்கு வந்து இந்த மாதிரி கிரிட்டிக்கல் செக்ஷன் ஆக்சஸ் வேணும்னு சொல்லி.
வித் பிஐடி ப்ராசஸ் ஐடி அப்புறம் சீக்வன்ஸ் நம்பர் ஒன்று அனுப்புது. இதில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் 2 கிட்ட டோக்கன் இருக்குது, ஏன்னா அது கிரிட்டிக்கல் செக்ஷனை ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ மெசேஜை அனுப்புனதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராசஸும் வந்த ரெக்வஸ்ட்டை க்யூவில் புஷ் பண்ணி வச்சுக்கும், வந்த ஆர்டரில் அப்படியே க்யூவில் புஷ் பண்ணி வச்சுக்கும். இது ஃபஸ்ட் பாயிண்ட். இப்போ வேறு எந்த ப்ராசஸும் ரெஸ்பாண்ட் பண்ணாது. ப்ராசஸ் 1க்கு எந்த ப்ராசஸ் கிட்ட டோக்கன் இருக்கோ அந்த ப்ராசஸ் வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன் ஆக்சஸ் பண்ணி முடித்ததுக்கு பிறகு இந்த டோக்கனை அதோடைய க்யூவில் இருக்கிற ஃபஸ்ட்டு ப்ராசஸ்க்கு சென்ட் பண்ணி விட்ரும். ஸோ இந்த ரிகார்ட் அல்காரிதம்க்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, ரிகார்ட் அல்காரிதமில் வந்து ஒரு ப்ராசஸ் வந்து இப்போ இதே சினாரியோவில் ஒரு ப்ராசஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுன்னா 3 ப்ராசஸ்க்கு மெசேஜ் அனுப்பும். அதே மாதிரி 3 ப்ராசஸ் கிட்ட இருந்தும் ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் கிரிட்டிக்கல் செக்ஷன் ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ 3 × 3 6 மெசேஜ் போகும். இதில் அப்படி இல்லை. இதில் ரெக்வஸ்ட் பண்ணும்போது 3 மெசேஜ் போகும், ஆனால் ரெஸ்பான்ஸ் ஒரே ஒரு மெசேஜ் தான் வரும். ஏன் அப்படின்னா ப்ராசஸ் 3 ப்ராசஸ் 4 ரெஸ்பாண்ட் பண்ணாது. ப்ராசஸ் 2 கிட்ட தான் டோக்கன் இருக்குது. அது கிரிட்டிக்கல் செக்ஷன் ஒர்க்கை முடிச்சுட்டு டோக்கனை அதோடைய க்யூவில் இருக்கிற ஃபஸ்ட்டு ப்ராசஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இதில் வந்து P4 தான் ஃபஸ்ட்டு. ஸோ P1க்கு முன்னாடியே P4 வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கு. ஸோ டோக்கன் வந்து P4க்கு சென்ட் பண்ணிடும். P4 என்ன பண்ணும், அதில் வந்து அதோடைய கிரிட்டிக்கல் செக்ஷன் ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் அதோடைய க்யூவில் வந்து அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா P1. அப்புறம் P1 டோக்கன் வந்து P1க்கு மாற்றி விடும். இப்படி தான் வந்து டோக்கன் வந்து ஒவ்வொரு ப்ராசஸ்கிட்டையும் அந்த என்ன சீக்வன்ஸ் ஆர்டரில் வந்துச்சோ அந்த ஆர்டரில் வந்து மாறி மாறி போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே மெசேஜஸ் குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம சொன்னதை மறுபடியும் குயிக்காக ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். ரெக்வஸ்ட் பண்ணோம் ஒரு ப்ராசஸ்ஸு, மற்ற ப்ராசஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணிவிட்டு சீக்வன்ஸ் ஆர்டரை அதோடைய க்யூவில் நோட் பண்ணிக்கும். நான் இதில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒரு க்யூ இருக்கும், அந்த க்யூவில் வந்து சீக்வன்ஸ் ஆர்டரை நோட் பண்ணிடும். அப்புறம் டோக்கன் வந்து எந்த ப்ராசஸ் கிட்ட இருக்கோ அந்த ப்ராசஸ் வந்து அந்த கிரிட்டிக்கல் செக்ஷனை ஒர்க்கை முடிச்சுட்டு அதோடைய க்யூவில் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் எது இருக்கோ அதுக்கு வந்து அந்த டோக்கனை பாஸ் பண்ணி விட்டுரும். அந்த டோக்கன் இருந்தால் மட்டும்தான் கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே போக முடியும். கிரிட்டிக்கல் செக்ஷன் ஒர்க் முடிஞ்சோடனே அந்த டோக்கன் வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு ஃபார்வர்ட் ஆகிடும். இதில் வந்து சில அட்வான்டேஜஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் மெசேஜஸ் குறைஞ்சிருக்கு. இந்த போன அல்காரிதம் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ரெக்வஸ்ட்டு எல்லா ப்ராசஸ்க்கும் போனாலும் ரெஸ்பான்ஸ் வந்து ஒரே ஒரு ப்ராசஸ் கிட்டேருந்து வரும். ஸோ அதில் ரிட்டர்ன் வர நம்பர் ஆஃப் ப்ராசஸ் குறைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், என்ன ஆர்டரில் ரெக்வஸ்ட்டு சென்ட் ஆகிருக்கோ அதே ஆர்டரில் வந்து ப்ராசஸ் பண்ணப்படும். அதே மாதிரி ஒரே ஒரு டோக்கன் தான் இருக்கும், மல்டிபிள் டோக்கன் இல்லை. ஸோ காம்ப்ளெக்சிட்டி இல்லை. இதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஏதோ ஒரு மெக்கானிசம்னால டோக்கன் லாஸ்ட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ரீஜென்ரேட் பண்ணி சிஸ்டமை ரீவாம் பண்ணணும். அதே மாதிரி என்ன தான் மெசேஜஸை குறைச்சாலும் நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸ் அதிகமாக இருக்கும்போது ரெக்வஸ்ட் மெசேஜுங்கிறது வந்து எல்லா ப்ராசஸுக்கும் போகிறனால அந்த ப்ராட்காஸ்ட் ஓவர் ஹெட்டுங்கிறது இருக்கும். அதே மாதிரி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா டோக்கன் எந்த ப்ராசஸ் கிட்ட கடைசியாக இருந்துச்சு, என்ன ரெக்வஸ்ட் போச்சு, இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் என்னென்னா, டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ்லேயோ க்ளவுட் சிஸ்டம்ஸ்லேயோ காமன் ரிசோர்ஸ் ஷேர்ட் ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான இடத்துல இந்த அல்காரிதம்ஸ் வந்து யூஸ் ஆகும். லாம்போர்ட் அல்காரிதம், இந்த மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அல்காரிதமில் இது 3வது அல்காரிதம். இதுலேயும் வந்து ஒரு காமன் ஷேர்டு ரிசோர்ஸை மல்டிபிள் ப்ராசஸ் ஆக்சஸ் பண்ணும்போது கான்ஃப்ளிக்ட் வராமல் இருக்கிறதுக்கு என்ன ஆர்டரில் கொடுக்கணுமோ ஆக்சஸ் கொடுக்கணுமோ அந்த ஆர்டரை டிஃபைன் பண்ணுறது தான் இந்த அல்காரிதம். இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வாட்ஸ்அப் டெலிகிராம் லிங்க்ஸும் கொடுத்துருக்கோம், அந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் வீடியோ அப்டேட்ஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ இந்த லாம்போர்ட் அல்காரிதமும் கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் பார்த்த 2 அல்காரிதம் மாதிரியே தான். மல்டிபிள் ப்ராசஸ் வந்து ஒரு ஷேர்ட் ரிசோர்ஸ் ஆக்சஸ் பண்ணணும்னா ஒரு ஃப்ளோ ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஆக்சஸ் ரெக்வஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து எல்லா ப்ராசஸும் அந்த ஆக்சஸை ரிசீவ் பண்ணணும். ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் எல்லா ப்ராசஸும் ஆக்சஸ் கிராண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ் வந்து கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே போகும். அந்த கிரிட்டிக்கல் செக்ஷனோட ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த கிரிட்டிக்கல் செக்ஷனை ரிலீஸ் பண்ணும். அப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். இது ஜென்ரல் ஃப்ளோ. இப்போ இது ஒரு டயக்ராமேட்டிக் எக்ஸாம்பிளோட என்ன சேஞ்ச் இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இதில் வந்து லாஜிக்கல் கிளாக்னு ஒரு கான்செப்ட் வருது. மித்த 2 அல்காரிதம்லேயும் லாஜிக்கல் கிளாக் இருக்காது, இதில் லாஜிக்கல் கிளாக்னு ஒன்று இருக்குது.
ஸோ இந்த ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸை வந்து லாஜிக்கல் கிளாக் வச்சு நான் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்மக்கிட்ட இப்போ 3 ப்ராசஸ் இருக்குது. ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒரு ப்ராசஸ் ஐடி இருக்கும். லாஜிக்கல் கிளாக்குங்கிறது ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் இனிஷியல் வேல்யூ 0. ஸ்டார்டிங் பாயிண்டில் எல்லா ப்ராசஸ்க்கும் லாஜிக்கல் கிளாக் வேல்யூ 0. இப்போ ப்ராசஸ் 1 வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன் ஆக்சஸ் பண்ணணும்னு வைங்களேன். என்ன பண்ணோம், ப்ராசஸ் 1 வந்து ப்ராசஸ் 2க்கும் 3க்கும் ரெக்வஸ்ட் அனுப்போம். நான் இந்த கிரிட்டிக்கல் செக்ஷன் ஆக்சஸ் பண்ணணும்னு ரெக்வஸ்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி, ஸோ அதுவே ஒரு ப்ராசஸ் தான். அதனால கிளாக் வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கும். ஸோ கிளாக் வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் கிளாக் வேல்யூ 1ங்கிற வேல்யூவோட சேர்த்து ப்ராசஸ் 3க்கும் 2க்கும் ரெக்வஸ்ட் அனுப்பும். ஸோ டைம் ஸ்டாம்ப் 1ங்கிறது 2க்கும் 3க்கும் ரிசீவ் ஆகும். இப்போ நம்மளோட கேல்குலேஷனே இந்த 2க்கும் 3க்கும் ரெக்வஸ்ட் ரிசீவ் ஆகும்போது தான் இருக்குது. இப்போ என்ன ஆகும், 2ம் 3யும் இந்த ப்ராசஸ் 1உடைய கிளாக் வேல்யூ 1 வந்து ரிசீவ் பண்ணும். ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கால்குலேஷன் பண்ணும். என்ன பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் P2 எடுத்துக்குவோம். P2ல கிளாக் வேல்யூ வந்து ஆக்சுவலாக 0ன்னு இருந்துச்சு. அந்த 0ங்கிற வேல்யூ 1ங்கிற வேல்யூ இந்த ரெண்டுலேயும் மேக்ஸிமம் எதுன்னு பார்த்தா 1. அந்த 1 + 1 அந்த வேல்யூ தான் இப்போ லேட்டஸ்ட்டாக P2ஓட கிளாக் வேல்யூ. அதுதான் இங்கே அப்டேட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி P3க்கும் இதே ரெக்வஸ்ட் போயிருக்கும். P3 என்ன பண்ணும், 0ங்கிற வேல்யூ இருக்குது, 1ங்கிற கிளாக் வேல்யூ ரிசீவ் ஆகிருக்கும். 0,1ல் எது மேக்ஸிமம் 1. அந்த ஃபார்முலா படி அந்த மேக்ஸிமம் ஆஃப் 0,1 வந்து 1 + 1 இதுதான் ஃபார்முலா. ஸோ 2ங்கிற வேல்யூ 3லையும் அப்டேட் ஆயிரும். ஸோ இப்போ இது ரெண்டும் அப்டேட் ஆயிருச்சு. அடுத்த ப்ராசஸ் என்ன, இப்போ P2 அண்ட் P3 ரெண்டுமே கிளாக் வேல்யூ 2 அப்படிங்கிற ரெஸ்பான்ஸோட கிராண்ட் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றோம். அதாவது ஓகே கிரிட்டிக்கல் செக்ஷன் நீ ஆக்சஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி கிளாக் வேல்யூ 2ன்னு சொல்லி ரெண்டுமே அனுப்பிச்சி விட்றோம். இப்போ ப்ராசஸ் 1 வந்து கிரிட்டிக்கல் செக்ஷனை ஆக்சஸ் பண்ணும். ஆக்சஸ் பண்ணும்போது எல்சி வேல்யூ 2 + 1 3 வரும். ஏன்னா இது ரிசீவ் பண்ணும்போதே இந்த கிராண்ட் ஆக்சஸை சென்ட் பண்ணதில் கிராண்ட் சிஎஸ் ரெக்வஸ்ட் வித் டைம் ஸ்டாம்ப் 2ங்கிற வேல்யூ வந்து ரெக்வஸ்ட்டுக்கு கிராண்ட் பண்ணி சென்ட் பண்ணிடுது. இதுவும் சென்ட் பண்ணிடுது. ஸோ இது என்ன ரிசீவ் பண்ணும், 2, எக்ஸிஸ்டிங் வேல்யூ 1. இப்போ 2லேயும் 1லேயும் பெருசு எதுன்னா 2 ஃபார்முலா படி +1 பண்ணோம்னா 3. ஸோ எல்சி வேல்யூ 3ன்னு அப்டேட் ஆயிரும். அதுக்கப்புறம் இது கிரிட்டிக்கல் செக்ஷனை ஆக்சஸ் பண்ணும். ஸோ கிரிட்டிக்கல் செக்ஷனை ஆக்சஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் முடிச்சுட்டேன் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் மெசேஜ் ஒன்று அனுப்போம். அந்த ரிலீஸ் மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு கிளாக் வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணி அனுப்போம். 4 தான் இங்கே ரிட்டர்ன் அனுப்போம். கிளாக் வேல்யூ ப்ராசஸ் 2க்கும் ப்ராசஸ் 3க்கும். இந்த ப்ராசஸ் மறுபடியும் கண்டினியூ ஆகும். ஒரு மெசேஜ் ஒரு கிளாக் வேல்யூ கிடைக்கும். கிடைச்ச கிளாக் வேல்யூ அந்த ப்ராசஸ் வந்து மேக்ஸிமம் ஆஃப் கரண்ட் கிளாக், அதாவது அதோடைய கிளாக் வேல்யூ ரிசீவ்டு கிளாக் வேல்யூ +1 அந்த ஃபார்முலா போட்டு கிளாக் வேல்யூ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆர்டரில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கிரிட்டிக்கல் செக்ஷனை அட் அ டைமில் ஒரே ஒரு ப்ராசஸ் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா எல்லா ப்ராசஸும் கிராண்ட் ஆக்சஸ் கொடுத்தா தான் இது ஒர்க் ஆகும். ஸோ மற்ற 2 அல்காரிதம்லேயும் வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் தான் இதுலேயும் கிட்டத்தட்ட இருக்குது. சென்ட்ரலைஸ்டாக ஒரு கோடோ இல்லை சாஃப்ட்வேரோ ஏதோ ஒரு கோஆர்டினேட்டரோ எதுவும் கிடையாது. டைரெக்டாக எல்லா ப்ராசஸோடைய கரண்ட் ஸ்டேட்டை வச்சு எந்த ப்ராசஸ் ஆக்சஸ் பண்ணுங்கிறத இந்த அல்காரிதம் டிசைட் பண்ணும். ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வர்ற ப்ராசஸ் ஃபஸ்ட்டு வர்ற ரெக்வஸ்ட்டு ஃபஸ்ட்டு சர்வ் பண்ணப்படும். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நிறைய மெசேஜஸ் ஃப்ளோ ஆகும். ஒரு ப்ராசஸ் ரெக்வஸ்ட் வாங்கணும்னா மிச்சம் எல்லா ப்ராசஸ்கிட்டையும் மெசேஜ் சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணணும். அதே மாதிரி இது எல்லா ப்ராசஸும் ஈக்குவல் ப்ரியாரிட்டி. ஒரு ப்ராசஸ் வந்து ஹை ப்ரியாரிட்டி, அதனால நடந்துட்டு இருக்க ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணி இது எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்லாம் இல்லை. எல்லா ப்ராசஸும் சேம் ப்ரியாரிட்டி. இதுதான் இந்த அல்காரிதமோடைய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். டெட்லாக். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமில் ஷேர்டு ரிசோர்ஸை நிறைய ப்ராசஸ் ஆக்சஸ் பண்ணும்போது வர்ற ஒரு ரேர் கண்டிஷன் தான் டெட்லாக். இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. கீழே வாட்ஸ்அப் டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃப்ரீக்வெண்ட் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இப்போ டெட்லாக் எந்த சினாரியோவில் ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். ப்ராசஸ் 1 வந்து ரிசோர்ஸ் 1 ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுது. பட் ரிசோர்ஸ் 1 வந்து ப்ராசஸ் 2 கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுது. அந்த ப்ராசஸ் 2 எப்போ ரிசோர்ஸ் 1க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குன்னா, ரிசோர்ஸ் 2 ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கு, அது கிடச்சதுனா தான். பட் ரிசோர்ஸ் 2 வந்து ப்ராசஸ் 1 டிபெண்ட் பண்ணியிருக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு சைக்கிள் மாதிரி.
இப்ப இதுல ஏதாவது ஒரு ப்ராசஸ் வந்து ரிலீஸ் பண்ணா தான் நமக்கு இந்த இந்த டெட்லாக் வந்து பிரிவென்ட் ஆகும். இல்லைன்னா இந்த என்டையர் சிஸ்டம் அப்படியே ஸ்டால் ஆகி அப்படியே நின்னுக்கும். இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் டெட்லாக். இந்த டெட்லாக்கை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும்னா இந்த 4 பாயிண்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து நம்ம எலிமினேட் பண்ணி ஆகணும். மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அது வந்து என்னன்னா ஒரு 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 ரிசோர்ஸை ஒரு நேரத்தில் ஒரு ப்ராசஸ் தான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷனை எலிமினேட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இல்லைன்னா அடுத்தது ஒரு ப்ராசஸ் எல்லா ரிசோர்ஸையும் ஒரே நேரத்தில் ரெக்வஸ்ட் பண்ணி எது எது கிடைக்குதோ அதை வாங்கிக்கணும். இல்லைன்னா அந்த ப்ராசஸ் என்னென்ன ரிசோர்ஸ் ஹோல்டு பண்ணியிருக்கோ அதை ரிலீஸ் பண்ணணும். இந்த பாயிண்ட்டை எலிமினேட் பண்ணணும். இல்லைன்னா தேர்ட் பாயிண்ட் என்னென்னா ப்ரீஎம்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஃபோர்ஸ் க்ளோஸ் பண்ணுறது தான். நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணும்போதே சில நேரத்தில் ப்ராசஸ் ஒர்க் ஆகலைன்னா எண்டு டாஸ்க் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஃபோர்ஸ் க்ளோஸ் பண்ணுறது. ஸோ அப்படி ஃபோர்ஸ் க்ளோஸே பண்ணக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இந்த டெட்லாக் சினாரியோவில் நான் ஏதாவது ஒரு ரிசோர்ஸை வந்து ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் அந்த டெட்லாக்கை ரிலீஸ் பண்ணி மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ண முடியும். இல்லைனா ஸ்டால் ஆகி நிற்கும். அப்படி பண்ணக்கூடாதுங்கிற கண்டிஷன் அதை ரிலீஸ் பண்ணணும். இல்லைனா சர்க்குலர் வெயிட். இந்த 4 பாயிண்ட்ல ஏதாவது ஒரு கண்டிஷனை எலிமினேட் பண்ணிட்டா டெட்லாக் வந்து மேக்ஸிமம் ப்ரிவென்ட் ஆயிரும். இதுக்கு டெட்லாக் அவாய்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேங்கர்ஸ் அல்காரிதம்னு ஒரு அல்காரிதம் இருக்குது. அந்த அல்காரிதம் வந்து அந்த சிஸ்டம்ஸில் வந்து இன்கார்பரேட் பண்ணிட்டா, டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமில் இன்கார்பரேட் பண்ணிட்டா அந்த டெட்லாக்ங்கிறது வந்து மேக்ஸிமம் அவாய்ட் ஆயிரும். டெட்லாக் டிடெக்ஷன் ஒன்று இருக்குது. சில சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா பீரியாடிக்கலாக டெட்லாக் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் சின்ன ஒரு லோ லோடு இருக்கிற டெட்லாக்கை அலோவ் பண்ணி அதை செக் பண்ணி அதை டிடெக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி டிடெக்டும் பண்ணலாம். அப்படி டிடெக்ட் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு ப்ராசஸை க்ளோஸ் பண்ணணும். இல்லைன்னா ஒரு ரிசோர்ஸை ப்ரீஎம்ப்ட் பண்ணணும். ப்ரீஎம்ப்ட்னா ரிசோர்ஸை வந்து ரெக்வஸ்ட்டை சர்வ் பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் பண்ணும்போது டெட்லாக் வந்து மேக்ஸிமம் வந்து ஆகாமல் ப்ரிவென்ட் ஆகும்.